உத்தவ் தாக்கரே சிவசேனாக்கு நடப்பதற்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு நடக்கிறதுக்கும் இங்கே அதிமுக நடப்பதற்கும் 6 வித்தியாசம் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள்மா. உத்தவ் தாக்கரே கட்சியை உடைக்கிறாங்கன்னா அங்கே அவங்க பலகீனமாக இருக்காங்க, உடைக்கிறாங்க. சரி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி, அதுக்கு காங்கிரஸ் காரணம் இல்லை. சரி. அதே மாதிரி மம்தா பானர்ஜி பிஜேபி காரணம் தானே? பிஜேபி தாமா காரணம். அதே மாதிரி அதிமுக இருந்து தாவேகா போறதுக்கு யார் காரணம்? நீங்க விளங்கல. நான் காரணம் தான் சொன்னேன். அது குற்றம் நான் சொல்லல. அங்க குற்றம் இல்ல, நான் சொல்லலமா. என்ன கேள்வி கேட்கறீங்க? என்னுடைய இது பதில் கேட்கறீங்க எனக்கு. சார் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? யாருனாலும் கபில் சிபல் என்ன உட்கார வச்சு கேட்கறீங்க? நான் காங்கிரஸ் கட்சி இல்ல நீங்க உங்க சொந்த கருத்து சொல்றீங்களா? காங்கிரஸ் கட்சி சொந்த கருத்து நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சி கருத்து சொல்லுங்க. நீங்க காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சார். இருக்காமா இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்றேன். நான் சொல்ல வேண்டியது உண்மையே நடக்கும். நான் சொல்றது உண்மையான நேர்மையான விஷயம் தான் நான் பேசுவேன். அது காங்கிரஸ் தப்பு செஞ்சாலும் காங்கிரஸ் தப்புன்னு சொல்றேன், பிஜேபி தப்புனா பிஜேபி தப்புன்னு சொல்லுவேன். அதுதான் நான் சொன்னேன். எது நடக்குமோ நடந்தா ஆகும்னு சொன்னேன். எதையும் யாரும் தடுக்க முடியாது. பிரகாஷ் நேத்து ஒண்ணு பேசுவார், இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார். அதுக்காண்டி பிரகாஷை தடுக்க முடியுமா? இல்ல சார், தாவேகா டிஃபெண்ட் பண்றதுக்காக சொந்த கட்சியை விமர்சிக்காதீங்க. ஒரு விஷயம் அருமையா இருக்கு சார். ரொம்ப தெளிவா நம்புங்க. திமுக நாங்கள் 108 இடம் எடுத்து அவங்களுக்கு எதிராக திமுகவோ கம்யூனிஸ்டோ ஐயுஎம்எலோ அல்லது விசிகாவோ போயிருந்து சொன்னால் துரோகம் கயமைங்களாம். அப்படி பார்த்தா 7 முறை திமுக செஞ்சுருக்கு. அதுக்கு நாங்கள் துரோகம் கயமைன்னு சொன்னோமா? 1980 98 99 பல நேரங்களில் எங்களுக்கு எதிராக போயிருக்காங்க. எங்களோட இருந்தவங்க மாறி போனாங்க. நாங்கள் சொல்லவே இல்லையே. அப்போ நீங்கள் 2014 என்னாச்சு? கூட்டணி இவங்களால தான் 2G சொல்ல வச்சு எங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கலாங்க. மக்கள் ஒண்ணுமில்லாம ஆக்கலாங்க. அதையும் நான் சொல்றேன். ஆனா பிறகு உண்மை என்ன விழுந்துச்சு? 2Gல ஒண்ணுமில்ல அப்படின்னு நமக்கு வந்துச்சு. அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவரை ஆட்சியை பிடிச்சாரு மோடி. அதுக்கு பிறகு ஒரே கேள்விதான். இல்ல